ஒற்றுமையே பலம் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க என்னோட சின்ன வயசுல எனக்கு சொல்ல கதை இது. இந்த கதை நீங்களும் உங்க சின்ன வயசுல கேட்டிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒரு பச்சை பசேல் என்ற புல்வெளியில் 4 மாடுகள் மிகவும் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தன. அவை எங்கு சென்றாலும் ஒன்றாகவே செல்லும், ஒன்றாகவே புல்மேயும். இதனால் அந்த காட்டில் இருந்த எந்த மிருகமும் அவற்றை நெருங்க பயந்தன. அந்த காட்டில் ஒரு பசியுள்ள சிங்கம் இருந்தது. அந்த மாடுகளை வேட்டையாட அது பல முறை முயன்றது. ஆனால் 4 மாடுகளும் கொம்புகளை உயர்த்தி ஒன்றாக தாக்கியதால் சிங்கத்தால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இதனால் சிங்கம் ஒரு தந்திரம் செய்தது. நரி மூலம் மாடுகளுக்குள் வதந்திகளை பரப்பியது. அந்த வெள்ளை மாடு உன்னை விட அதிகமாக புல்மேய்கிறது, கருப்பு மாடு உன்னை பற்றி தவறாக பேசியது என ஒவ்வொரு மாட்டிடமும் தனித்தனியாக பிரிவினையை தூண்டியது. சிங்கத்தின் தந்திரத்தால் அந்த 4 மாடுகளும் சண்டையிட்டு கொண்டு ஆளுக்கொரு திசையில் தனித்தனியாக புல்மேயச் சென்றன. இதுதான் சமயம் என்று காத்திருந்த சிங்கம் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வேட்டையாடி தன் பசியை தீர்த்து கொண்டது. நீதி, ஒற்றுமையே பலம்.